வணக்கம். அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டுள்ளோம் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஏஎப்டி தொழிற்சாலையை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தொழிலதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஏஎப்டி ஆலையில் சுமார் 2000 ஊழியர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான ஊதியம் 100 கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கான உதவிகளை செய்துள்ளோம். மேலும் அரசு இழப்பீடு தொகையை தர மறுத்தால் தனது சொந்த செலவில் 100 கோடி இழப்பீடு தொகையை தரவும் தயார் என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில், தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அவசியமில்லை, ஆனால் தற்பொழுது அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். புதுவையில் அரசியலில் ஈடுபட விருப்பம் உள்ளது. ஆகவே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் புதுவையில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று பேசினார். அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு ஏற்பின்படி 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா புதுச்சேரியில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், விஜயகுமார், ஷமீம் அகமது, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொது செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன், கடந்த 75 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அரசியல் சாசனம் 120 மாற்றங்களை சந்தித்த பின்னாலும் நிலைத்து நிற்கிறது. ஆகவே அரசியல் சாசனத்தை கட்டி காப்பது அனைவரது கடமையாகும். தனி மனித உரிமை, சுதந்திரத்தை அது காப்பதாக உள்ளது. அதற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றார். மாஹேவில் முதன்முறையாக நடைபெற்ற மக்கள் குறை கேட்கும் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் தொடங்கி வைத்து மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஒன்றிய பிரதேச 4 மாவட்டங்களில் மாஹே பகுதியும் ஒன்று. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே அமைந்துள்ளது. இதன் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் பரம்பத் உள்ளார். மாஹே தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த புதுவை அரசு ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் தீவிர முயற்சியின் காரணமாக முதன்முறையாக மக்கள் குறை தீர்வு முகாம் பல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. மாஹே மண்டல நிர்வாகி மோகன்குமார், நகராட்சி ஆணையர் சதர் சிங் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற மக்கள் குறை தேர்வு முகாமினை ரமேஷ் பரம்பத் எம்எல்ஏ தொடங்கி வைத்து அதிகாரிகளுடன் இணைந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். முதன் முறையாக நடந்த இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாஹே பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப தாமதங்களை தவிர்க்க வேண்டும், முக்கிய இடங்களில் ஹைமாஸ் விளக்கு அமைக்க வேண்டும் உள்பட பல்வேறு குறைகளை மக்கள் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த எம்எல்ஏ ரமேஷ் பரம்பத் விரைந்து குறைகளை சரி செய்யுமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். மேலும் மாஹேவின் பிற பகுதிகளிலும் மக்கள் குறை தீர்வு முகாம் நடத்தப்படும் என உறுதி அளித்துள்ளார். புதுச்சேரியில் அக்கவுண்ட்ஸ் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கடந்த மாதம் 19ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின்படி அக்கவுண்ட்ஸ் ஹையர் தேர்வு வருகின்ற 22ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்வு 2 நிலைகளில் நடக்கிறது. புதுச்சேரி வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரி, மாஹே அரசு நடுநிலைப்பள்ளி, ஏனாம் மகாத்மா காந்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் நடக்கிறது. இத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட் விரைவில் வழங்கப்படும். இதற்கான அறிவிப்பை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மின்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் 16 பொறியியல் ஆலோசகர்களை ஓய்வு பெற்ற பொறியாளர்களை கொண்டு நிரப்பிட அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அரசின் மின்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் 16 பொறியியல் ஆலோசகர் பணியிடங்களை ஓய்வு பெற்ற பொறியாளர்களை கொண்டு நிரப்பிட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மின்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற எலக்ட்ரிக்கல் செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், போர்மேன், உதவி லைன் ஆய்வாளர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர்கள். புதுச்சேரியில் 6 பேரும், காரைக்கால், மாஹே பிராந்தியங்களில் தலா 3 பேரும், ஏனாமில் 4 பேரும் என மொத்தம் 16 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு தமிழும், மாஹேவில் மலையாளமும், ஏனாமில் தெலுங்கும் அறிந்திருக்க வேண்டும். 31/12/2024 அன்று 64 வயதுக்குள் இருக்க வேண்டும். 6 மாதம் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். பின்னர் தேவைக்கேற்ப பணி நீட்டிப்பு வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 22ஆம் தேதி. விண்ணப்பங்களை புதுச்சேரி மின்துறை தலைவர் மற்றும் கண்காணிப்பாளருக்கு உரிய சான்றிதழ்களுடன் அனுப்ப வேண்டும். ஸ்கேன் செய்யப்பட்ட சான்றிதழ்களை selped.pon@nic.in என்ற இமெயிலில் அனுப்ப வேண்டும் என மின்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். புதுவையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஒரே நாளில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக மக்கள் நீதிமன்ற உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகாபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் தேசிய மக்கள் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்றன. இவற்றில் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 6 அமர்வுகளும், புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வும், தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றன. மேலும் காரைக்காலில் 6 அமர்வுகளும், மாஹேவில் 2 அமர்வுகளும், ஏனாமில் 1 அமர்வும் என மாநில அளவில் 16 அமர்வுகள் நடைபெற்றன. நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என சுமார் 6191 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. அதன்படி 6,90,23,778 ரூபாய் தொகைக்கு தீர்வு காணப்பட்டது. அவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்த 1051 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு தேசிய நெடுஞ்சாலை பிரிவும் செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவில் இருந்த பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்களின் 15 எண்கள் கொண்ட சேவை புத்தகங்கள் மற்றும் சில கோப்புகளை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பிரிவில் பணிபுரியும் இளநிலை கணக்கு அலுவலர் கருணாகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 68 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணையாக 2 நபர்களுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வீதம், 2.40 லட்சம், இரண்டாவது தவணையாக 28 நபர்களுக்கு ரூபாய் 1.60 லட்சம் வீதம், ரூபாய் 44.80 லட்சம், மூன்றாவது தவணையாக 38 நபர்களுக்கு 70,000 ரூபாய் வீதம், 26.60 லட்சம் என மொத்தம் 73,80,000 ரூபாய் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணையை சபாநாயகர் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், களப்பணியாளர் மில்கிதாஸ், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார்பாளையம் பாஜக பிரமுகர் சிவா என்கிற சிவபாலன் ஆகியோர் உடனிருந்தனர். சிறுவன் உள்பட 3 நபர்களிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த நபர்கள் குறித்து புதுவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த மஞ்சினி கண்ணையன் என்பவரின் அண்ணன் மகன் தனது நண்பர்களுடன் ஆன்லைனில் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடி வந்துள்ளார். அப்போது கேமில் விளையாடிய நண்பர்கள் சிறுவனை ஏமாற்றி முதற்கட்டமாக 24,000 ரூபாய் மற்றும் இரண்டாம் முறையாக 50,000 ரூபாய் என மொத்தமாக 74,000 ரூபாயை ஏமாற்றியுள்ளனர். புதுவை விநாயகம்பேட் பகுதியை சேர்ந்த முரளி என்பவர் ஆன்லைன் மூலமாக காப்பீடு திட்டத்துக்கு 74,000 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் முரளிக்கு அந்த காப்பீடு வரவில்லை.
அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த இந்துஜா என்பவரை கொரியரில் இருந்து பேசுவதாக கூறி தாங்கள் அனுப்பும் செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறியுள்ளனர். இதனை நம்பி இந்துஜாவும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது கணக்கிலிருந்து 1 லட்சம் ரூபாய் மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக 2.48 ரூபாய் லட்சத்தை இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமங்கையாழ்வார் திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. 12 ஆழ்வார்களில் ஒருவர் திருமங்கை ஆழ்வார். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் அதிகமான கோவிலை பாடியவர் இவர்தான். இவரது திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு ஆராதனை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஹயக்ரீவர் திருமங்கை ஆழ்வார் அமர்த்தப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஹயக்ரீவர் திருமங்கையாழ்வார் கோவில் வந்தடைந்ததை அடுத்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் வளர்பிறை பிரதோஷ வழிபாடும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியும் சோமாஸ்கந்த பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆலய உள்பிரகார உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானை ஏற்றப்பட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.